திரு முத்துகிருஷ்ணன், நீங்கள் வந்து ஒரு பேரிடர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அமைச்சர் தரப்பில் ஒரு அறிக்கை கொடுக்கப்படுது ஒரு சில வாரங்கள் மாதங்களுக்கு முன்பு. அவர் என்ன சொல்கிறாரு, 15 இடங்களில் நாங்கள் வந்து அதிக பாதிப்புள்ள இடமாக பார்த்துருக்குறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் அலாட்டட் ஃபண்டிங், மோர் ஃபண்டிங், ஒரு half a billion. ஒரு பில்லியனுங்கிறது நல்லா கவனிச்சுக்கிடுங்க, 8000 கோடி, 4500 கோடி ப்ரொவைட் பண்ண half a billion, பெரிய அமௌண்ட், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இன்னும் 15 இடங்கள் அதிக பாதிப்பை நாங்கள் கண்டறிஞ்சிருக்கோம். இவ்வளோ பணம் 4000 கோடி 4000 கோடி, அதில் 21 ராட்சச மோட்டார்களை நாங்கள் தயார் செய்ய போகிறோம். ஓஎம்ஆர் ஒக்கியம் பகுதிகளில் அங்கேயும் தண்ணி, அந்த மெட்ரோ பணிகள் நடக்குது, இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோங்கிற. எனக்கு என்னன்னா, லெட் அஸ் நோ சம்திங். ஐ மீன் ஆஸ்கிங் டு த கொஸ்டின். இப்போ எனக்கு என்னன்னா, இவ்வளவு வேலை செய்தும் 15 இடங்களுக்கும் ராட்சச மோட்டார்களுக்கும் சென்னை பல பகுதிகளில் கைகளால் அள்ளப்படுகிற சூழ்நிலையும் இன்றைக்கு பார்க்குறோம். என்ன, எப்படி பார்க்குறேன் சார்? இப்போ இந்த பாதிக்கப்பட்ட இடங்கள் கண்டறிந்திருக்கிறாங்க. அந்த கண்டறிந்திருக்கு என்ன முறையை கையாண்டாங்க? பழைய டேட்டா வச்சு பண்ணினாங்களா? அதை இப்போ ஏற்கனவே வல்னரபிலிட்டி இருக்குதா? அந்த மாதிரி இடத்த எந்த முறையில் கையாண்டாங்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சியான விஷயம் தெரியல. அதிக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள்னால் நான் கேட்குறது 3லேருந்து 5 அடி உயரம் நீர் தேங்கும் பகுதிகளா, இல்லாட்டி 3லேருந்து 5க்கு மேலே உள்ள பகுதி தான். இது எதை வச்சு கண்டுபிடிச்சாங்கிற விவரம் தெளிவான முறையில் கொடுக்கல. அது எது சூப்பர் சக்கர் அப்படிங்கிற நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ லட்சத்துக்கு கொடுத்து வாங்குறாங்க. அந்த தண்ணியை உறிஞ்சி அந்த தண்ணியை எங்கே கொண்டு போய் கொட்டுறாங்க, அதுவும் தெளிவாக தெரியல. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நகர அக்ளாமரேஷன் அப்படின்னு நகர எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோழிங்கநல்லூர் 15 ஜோனுக்கு விரிவாக்கம் வந்து தெற்கு நோக்கி தான் போகுது. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஜோன் 15க்கு கீழே உள்ள பகுதியில் தான் ஆகுது. அந்த இடத்துல இந்த விரிவாக்கத்திலேயே ஆரம்ப கட்டத்திலே இவ்வளோ பெரிய பேரிடர் நிலைமைகளை உருவாகிட்டு இருக்குது. இது இப்போவே கண்டுகொள்ளாமல் இருந்தா அப்படின்னாக்கா வருங்காலங்களில் அது மேம்பாட்டு திட்டத்திற்கு எந்த அளவுக்கு உதவுங்கிற விவரமும் தெரியலை. ஸோ இந்த மாதிரி சென்னை போன்ற மாநகரங்கள் இப்போ இன்னைக்கு நாம பேசுறது இப்போ வரும்போது கோயம்பேடு மெயின் பக்ஷன் திரு ராமன் அவர்கள் சொன்னது மாதிரி அங்கேயே துண்டு துண்டா உடைஞ்சிருக்கு. காலையில் பார்க்கிற போது நம்ம ஜெயா டிவிக்கு முன்னாடி அந்த காசி தேட்டருக்கு பக்கத்துல இதை போட்டுட்டு இருந்தாங்க. இது மட்டும் சொல்லி சார், மழைக்காலத்துல தாருக்கும் தண்ணிக்கும் செட் ஆகாது. அப்ப எப்படி போடுறாங்க? இந்த டைம்ல போறது வந்து ஃபெயிலியர் தான். ஏன் போடுறாங்க? அது அடிச்சு போய்டும், அது வேஸ்ட். நான் என்ன கேக்குறேன், போடக்கூடாது. நீங்க சொல்றீங்க கேட்ட அவசர கால நடவடிக்கைகள்ன்றாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் உருவாக்குறாங்க. நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு ஒரு மாய பிம்பத்தை, அது வந்து பேட் பிராக்டீஸ். இதுல வந்து தான் பில் போட முடியும் சார். இதுல உங்களுக்கு மத்தவங்க இதுல தான் பில் நிறைய போட முடியும். அதுக்கு தான் பேட் பிராக்டீஸ் சார். டூஸ் டோன்ட்ஸ் இருக்குல, இது வந்து டோன்ட்ஸ். இது செய்ய கூடாது, இது செய்ய கூடாது. இது ஏன் பண்ணனும்? இது பண்ணவே கூடாது, இது பர்மிட்டே கொடுக்க கூடாது. அத சொல்றேன் சார். இப்போ ஏவா வேலூர் தன் பேட்டியில சில கருத்தை சொல்றாரு. இப்போ நம்ம நீங்களே பேசலாம். 613 புறநகர் சாலை தமிழ்நாடு அரசு இந்த இதுல பார்க்கறதுல சென்னை புறநகர் பகுதியில் தான் சொல்றேன். சென்னையில் மட்டும் 423 கிலோமீட்டர் வடிகால் வசதிகள். இது ரொம்ப முக்கியமா அவர் சொல்றாரு. அதுல 752 சின்ன பாலங்கள், 20க்கு மேற்பட்ட பெரிய பாலங்கள். இது எதெல்லாம் எனக்கு தான் சென்னை, ஆவடி, தாம்பரம் புறநகர் மாநகராட்சிக்குள்ள வந்துருது இல்ல. இப்போ இந்த 623 கிலோமீட்டர் வடிகால் வசதிகள் என்ன நடந்திருக்கு, என்ன பார்க்க எப்படி வடிகால் வசதியோட டிசைனு, அதனுடைய கேரிங் கெப்பாசிட்டி என்னங்கிற ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. இந்த வடிகால் வசதி அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் கேட்குறேன், 10 சென்டிமீட்டரு மழை பெய்யுது ஒரு நாளில், அது தாங்குமா? இல்லாட்டி 20 சென்டிமீட்டருக்கு மேலே வருது, ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க, அலர்ட் மெக்கானிசம் கொடுத்தா அதனுடைய ரெட் அலர்ட்டுங்கிற மீனிங்கே என்ன அப்படின்னாக்கா 22.5 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் அதிகமாகுது. அதற்கு மேலே உள்ள பகுதியில் ரெட் அலர்ட். 22.5 சென்டிமீட்டரா மில்லிமீட்டரா? சென்டிமீட்டர் 220 மில்லிமீட்டர். அப்போ இந்த மழை அளவு தாங்கும் அளவுக்கு இந்த வடிகால் வசதி இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. அப்புறம் இப்போ இருக்க நார்மலான இந்த ஸ்டாம் வாட்டர் SWD அப்படிங்கிறாங்க, இன்டகிரேட்டட் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. அந்த டிசைன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆரம்ப காலத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டு கலெக்டர், ஒரு ஸ்ட்ரீட் ட்ரெயின் இருக்கும், அப்புறம் ஃபீடர் இருக்கும், அப்புறம் கலெக்டர் இருக்கும், அதுக்கு பிறகு மேக்ரோ ட்ரெயின், அப்புறம் தான் அவுட்ஃபால் கடலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. எந்த நீர்நிலைகளில் கொண்டு சேர்க்குற அந்த மாதிரி இருக்கும், பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சார். இப்போ இது வந்து நகரப்புறங்களில் நடக்கக்கூடிய இந்த பருவமழை காலங்களில் வரக்கூடிய பிரச்சனை. இப்போ நம்ம வந்து கிராமப்புறங்களோ இல்லாட்டி விவசாயம், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 16 விவசாய மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்.
விவசாய மண்டலங்களா? அதை பேஸ் பண்ணிட்டே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கொடுத்தாவே எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 14 மண்டலம் விவசாய மண்டலம், அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ், காலநிலை மண்டலங்களை பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, நிலத்தோற்றத்தையும் வைத்து அதனுடைய மழைப்பொழிவும் வச்சு பிரிச்சிருக்காங்க. இப்போ இயற்கை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா வெப்பமண்டல நாடாக இருக்குது. ஸோ உபமண்டல வெப்பமண்டல நாடுகளாக இருக்கிற நேரத்தில் இதனுடைய ஆண்டு மழைப்பொழிவுன்னு பார்த்தா 940 மில்லிமீட்டர். ஸோ இதில் 63% மழை வந்து இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன், அதாவது இந்த பருவகாலம். நார்த் ஈஸ்ட் மான்சூன்கிறது இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 90 நாளில். ஸோ அப்போ மீதி இந்த 12 மாதத்தில் 3 பருவத்தை நம்பி தான் விவசாயிகள் இருக்கிறாங்க. கேரிஃப், ராபி, ஜாய்டு அப்படின்னு 3 பருவங்களை நம்பி விவசாயம் இருக்கிறாங்க. அதில் 63% இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் கிடைக்கக்கூடிய இந்த ராபி சீசன் மழையை நம்பி இருக்குது. ஸோ அதில் எந்தவித ஒரு தெளிவான ஒரு பிளானிங், ப்ரீ பிளான் இல்லாததுனால இன்றைக்கி விவசாயங்களை பாதிச்சிருக்கு. இப்போ கேரிப்பில் நடந்து முடித்த இந்த அறுவடைக்கு உண்டான விவசாய நிலங்களில் நான் தெரிஞ்ச வரைக்கும் இந்த அடையாளம் காணப்பட்ட முக்கிய பிரச்சனைகளாக ஒரு 5 காமிக்கிறேன். அதில் 1 சேமிப்பு மற்றும் உள்கட்டமைப்புகளுடைய பிரச்சனைகள் இருக்குது. 2வது தாமதமான கொள்முதல் மற்றும் பணியாளர் சொல்லிட்டார். அடுத்தது ஈரப்பதம் தர மதிப்பு நிராகரிப்பு 17 17ங்கிறது இயற்கையாக இப்போ கொடுத்தது. இப்போ நேற்றுக்கு சென்ட்ரல் டீம் வந்து விசிட் பண்ணிட்டு அதை 23க்கு என்ஹான்ஸ் பண்ணிட்டு ஒரு குவிண்டாலுக்கு ஒரு 1300 ரூபாய் கொடுக்கலாம் அப்படிங்க மானியம் கொடுக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் அது தெளிவான தீர்மானத்துக்கு வரல. அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டு இன்னும் 2 நாளில் தெரிய வரும். நாட் இன் மேட். ஸோ தேர்ட் ஒன் இஸ் ஈரப்பதம், அது அதனுடைய மாய்ச்சர் கண்டிஷன் 17% அப்படின்னு. ஸோ அப்போ சில சமயத்தில் அடுத்தது 4வது பாயிண்ட் முறைகேடுகள் மற்றும் பணம் செலுத்துவது உண்டான பிரச்சனை. 5வது போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து தடைகள், டிரான்ஸ்போர்ட். இது எப்படின்னாக்கா டிபிசி இருக்குது பார்த்தீங்களா, டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரில் இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 125 இருக்குது. அதில் 103 வந்து நேரடி கொள்முதல், அது வாணிப நுகர்பொருள்லேருந்து வருது. மீதி இருக்கிற 20 டைரக்ட் கவர்மெண்ட்டாகவே எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனுடைய செயல்பாடுனுடைய தன்மைகள், அதை கொள்முதல் பண்ணக்கூடிய முறைகள் என்னங்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சியாக தெளிவாக இல்லை. அதாவது வெளிப்படை தன்மை. இன்னைக்கு தான் எவ்வளவோ டிஜிட்டல் டெக்னாலஜி சொல்லிட்டு இருக்கு, எல்லாத்துலையும் வெளிப்படை. இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி டெவலப் ஆகி ஏன் ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்டு விவசாயிகளோட டீடைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இதை கொண்டு போயிடுச்சு. ஜெப்டோ வந்து எவ்வளவு ஃபேமஸா இருக்கு, எத்தனை பேர் பண்றாங்க. தமிழ்நாட்டிலே உழவன் ஆப்னு ஒன்று இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்டோட உழவன் ஆப் இருக்கு. அக்ரிகல்ச்சர் அது மூலமா ஏன் சேல்ஸ் புக் பண்ணி வித்து தரக்கூடாது? அது பண்ணா அழகா ப்ரொக்யூர்மெண்ட் வந்துரும், ஆட்டோமேட்டிக்கா. திருப்பி ரைஸ் மில் ஓனர்ஸ் இருக்காங்களே, எல்லா ரைஸ் மில் ஓனர்ஸும் கூட அசெம்பிள் பண்ணி ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் போடுங்க, இது எல்லாமே வாங்கிக்கிங்கன்னு சொன்னா வாங்கிப்பாங்க. இப்போ ஒன்னொன்னு சொல்றேன், ஈரப்பதம் பெரிய பிரச்சனை இருக்குல்ல. அப்ப அந்த ஈரப்பதத்தை பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி வந்து ஒரு அக்ரி வேர்ஹவுஸ் வந்து அந்த இடத்துல ஒரு சோலார் டிரைவர் போடுங்க. சோலார் டிரைவர் இருந்தா அந்த ஈரப்பதத்தை அழகா மேனேஜ் பண்ண போகுது. அது ஒரு நல்ல கருத்து. என்ன சோலார் போட்டுட்டோம் அப்படின்னா அதை டிரைவ் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா எப்பவும் மழை பெஞ்சிட்டு இருக்கு சார். அதுக்கு வந்து சிஆர்இசட் அப்ரூவல் வாங்கினா தான் முடியும் சார். அது கடற்கரை ஒழுங்கு மேலாண்மை திட்டத்தில் பர்மிஷன் வாங்கணும், வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா என்வாயன்மெண்ட் என்ன கொடுத்து எப்படி வாங்கினாங்க? யாருடைய அரசு? தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு சிஎம்டிஏ கண்ட்ரோல் எப்படி கொடுத்தாங்க? திரு முத்துகிருஷ்ணன். ஸோ இப்போ அந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு ஷார்ட் டைம் மிட்டிகேஷன் இல்லை லாங் டேர்ம் மிட்டிகேஷன் 2 விதமாக பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ இருக்கிற பிரச்சனை இப்போ நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இப்போ இருக்கிற கொள்முதல் நெல்களை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படிங்கிற நிலைமை தேவைப்படுது அப்படின்னா, முதல்ல அதுக்கு தேவையான அந்த கொள்முதல் சாகுபடிப்பட்ட இடத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சேமிப்பு கிடங்குகள் வைக்கணும். இப்போ சேமிப்பு கிடங்குகள் இப்போ டெல்டா மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், கும்பகோணம்னா நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னாக்கா, ஆலயங்கள் நிறைந்த இடம், கோயில்கள் நிறைந்த இடம் அப்படிங்கிறது. அது ஏன் அந்த இடத்துல அதிகமாக இருந்தது காரணம் என்ன அப்படின்னாக்கா, விவசாய நிலங்களில் நெல் உற்பத்தி ஆச்சு அப்படின்னா கோயில்களுக்கு பின்னாடி பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து கிரானைட்டு சிஸ்டம் கோயிலில் இருக்கும். அது என்ன ஆகுனாக்கா 2 சீசன்லேயுமே, வெயில் காலங்களில் அது குளிர் பதமாகவும் இருக்கும், மழை காலங்களில் அது சூடாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு ட்ரை ஆகாத அளவுக்கு இயற்கையான அமைப்பு உடையது. கோயில்கள் ஏன் அந்த இடத்துல அதிகமாக இருந்தது காரணம், விவசாய நெல்களை
அங்க பாதுகாப்பு வைக்கணும், சேமிப்பு நீங்க கிடங்கா நம்ம வச்சிருந்தாங்க. தமிழ் கலாச்சாரங்கள்ல திருக்கோயில்கள் இருக்கு இல்லையா, எல்லாமே ஒரு Scientific-ஆ வச்சது. நான் எல்லாத்தையுமே பார்த்திருக்கீங்க. என்ன முத்துகிருஷ்ணன் பிரபு கலசத்திலேயே அந்த நெல் வந்து மேலே விதை நெல் இருக்கும். சரி. இப்போ அந்த கோயில்கள் நிலத்தை ஏன் நீங்க பயன்படுத்தக்கூடாது? இப்ப 125 இடம் இருக்குது, அது பாதி நுகர்வோர் வணிகப்படுத்துறது பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு வந்து HRNC-யோட தலையீடு இருக்குது. அப்போ வைக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு கொள்முதல் நிலையத்துக்கும் விவசாய நிலத்துக்கும் பார்த்தோம்னா தூரம் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டேன். கோயில் அங்கங்க பக்கத்துல தானே சார் இருக்கு, வச்சுட்டு போலாமே சார். அந்தந்த விவசாயம் என்னென்ன குவான்டிட்டி வருதோ, என்னென்ன ப்ராடக்ட் வருதோ அது எல்லாமே அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அதற்கு உண்டான ஒரு லாங் டேர்ம் மிட்டிகேஷன் அவங்க கொடுக்கலாம். இப்போ நடந்து போச்சு. இதுக்கு வந்து உடனடி தீர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பிளிந்த் கவர் உடனே ஏற்பாடு பண்ணிட்டு அதை எங்கேயாவது பக்கத்தில் எடுத்து வைக்கிறது ஒரு தீர்வாக இருக்குது. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேற்பார்வையில் இதனுடைய ஈரப்பதத்தின் சூழ்நிலையை அறிந்து அதற்கு உண்டான அதாவது செயல்பாடுகள் என்னென்னு கொடுக்கலாம். அடுத்தது உள்ளூர் தொழிலாளர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சப்சிடி மாதிரி கொடுத்து அவங்கள செயல்படுத்தணும் அப்படின்னா இதை பாதுகாக்கலாம். அடுத்தது இந்த நெல் அதிகமாக விளைஞ்சிருக்கு அப்படின்னா ஏன் ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடாது? இப்போ எங்கிருந்தோ இறக்குமதி பண்ணுற ரேஷன் கடிச்சு நம்ம இங்கே வைக்கிறோம். இதை காய வச்சுட்டு புழுங்கல் அரிசியாக பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பச்சரிசியாவோ கொடுத்துட்டு ஒரு மாட்டு தீவனமோ அல்லது பறவை தீவனமோ ஏதாவது மாற்றலாம். எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டாக போகிறது இந்த மாதிரி மாற்று கருத்தோடு செயல்பட்டோம் அப்படின்னாக்கா இது ஷார்ட் டேர்ம் மிட்டிகேஷனாக இருக்கும். லாங் டேர்ம் மிட்டிகேஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா புதிய கிடங்குகளை உருவாக்கணும். இது கிட்டத்தட்ட நமக்கு இன்னைக்கு ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப இன்னும் இதை விட 10 மடங்கு கிடங்குகளை உருவாக்குறதுக்கு நான் படிச்சிருக்கேன். மத்திய அரசு பலாயிரக்கணக்கான கோடி ரூபாயிலே கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் மற்றும் கம்பெனிகள் அந்த பணத்தில் தான் வேர் ஹவுஸ் கட்டுறாங்க. வேர் ஹவுஸ் கட்டிட்டு இருக்காங்க. 8 கோடி மக்கள் ஆளுகிற ஒரு ஆட்சி ஏன் மத்திய அரசு அந்த பணத்தை வாங்கல? 3500 கோடி ஏன் செலவு பண்ணல? திரு பிரபு சொன்ன நீங்க சொல்லுங்க. ஏன் சொல்ல கேக்குறேன். ஏதா பணம் எங்க போச்சு? எங்க போச்சு? இந்த புதிய கடன்கள் உருவாக்குறதுக்கு தானே கொடுத்துருக்காங்க. அதற்கு உண்டான திட்டங்கள் என்ன வச்சிருக்கீங்க? அதை எதை செயல்படுத்தல? அது இடம் கண்டுபிடிக்கலையா? இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுதான் பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயம். லாங் டேர்ம் அந்த புதிய கொள்முதல் நிலையங்களை உருவாக்குறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அடுத்தது குறை தீர்க்கும் 0%. அதாவது குறை தீர்ப்பு விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டங்கள் நடத்துகிறாங்க. அதில் என்னென்ன மாதிரி தீர்மானம் எடுத்தாங்க, அதற்கு உண்டான நடவடிக்கைகள் என்ன, செயல்பாட்டு திட்டங்கள் என்ன, அதை பற்றியும் தெளிவாக இதெல்லாம் லாங் டேர்ம் மிட்டிகேஷனில் நீங்கள் கொடுத்தீங்க. ஷார்ட் ஒன்று சொல்கிறாங்க, நீண்ட காலம் குறை தீர்க்கனாக்கா ஒவ்வொரு தடவை பட்டங்கள் இப்போ கேரிப் சீசன்லேயோ இல்லாட்டி ராபி சீசன்லேயோ ஒவ்வொரு தடவை குறை தீர்க்கும் கரீஃப். அப்போ நீங்கள் கேட்கலாம்ல, கேட்டுட்டு அதற்கு உண்டான பிரச்சனையில் வரக்கூடிய வருடங்களில் நீங்கள் அதை இல்லாமல் தடுத்துக்கிறதுக்கு வழி தேடலாம். இதெல்லாம் லாங் டேர்ம் மிட்டிகேஷன் கொடுக்கறது. அடுத்தது தமிழகத்தை முக்கியமாக கவனம் என்ன செலுத்தணும் அப்படின்னா குறுகிய கால குறுவை சம்பா பாகுபடியை மாநிலம் சார்ந்திருப்பதும் ஒழுங்கற்ற பருவமழை பாதிப்பு ஏற்படுவதனாலும் இந்த வேரியேஷன்ஸ் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுடைய திட்டங்கள் என்ன, திட்டங்கள் தெளிவாக கொடுத்துட்டாவே நல்லாயிருக்கும். அடுத்து உள்கட்டமைப்பு நெகிழ்திறன், உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அழகா கிளாஸ் எடுக்கிறீங்க. உங்களை மாதிரி அதிகாரிகளை கூப்பிட்டாலே வேலை நடந்து போய். நீங்க திரு முத்துகிருஷ்ணன், உங்களுக்கு ஒரு விஷயம்னா, அம்மாவோட ஆட்சியில் அம்மாவுடைய திட்டத்தில் இணைந்து பணியாற்றிய ஒரு அதிகாரி அப்படித்தானே? நீங்க அதை மறக்க முடியாது. அது மறக்க முடியாது. 2013 2018 வரைக்கும் பேரிடர் காலங்களில் அவ்வளவு துணை நின்று இருந்து இந்த வெள்ள பாதிப்பு பகுதிகளை கண்டறிவதில் என்னுடைய பங்கு நிறையவே இருந்திருக்கு. இன்னைக்கு சொல்றீங்க ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட், இதில் ஆரஞ்சு அலர்ட், இதெல்லாம் வந்து 2016க்கு மேலே தான் உருவாக்கப்பட்டது. நான் அந்த துறையில இருந்து இதனுடைய தன்மை டீட்டெயிலாக நம்ம தகவல் சொல்லிடுறேன் சார். இப்போ இந்த கொள்முதலுக்கு ஒரு கைட்லைன்ஸ் இன்னும் ஃப்ரேம் ஒர்க் பண்ணல. கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாவட்ட வாரியா ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கலாம். வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துட்டாவே பிரச்சனை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் சார்.